பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க நல்லா இருப்பீங்க, நிச்சயமாய் நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த காலை வேளையில் ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அந்த மனிதன் முழுவதும் பிரயாசப்பட்டு தன் வலையில் ஒன்றும் அகப்படாமல் ஏமார்ந்த முகத்தோடு கூட கரை திரும்பும் பொழுது அவனுடைய படகை தேடி இயேசு வருகிறார். அங்கே 2 படகு நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சூஸ் பண்ண படகு பேதுருவின் படகு. ஆண்டவர் சூஸ் பண்ணி அந்த படகுல ஏறாரு. சிஸ்டர், பிரதர், இன்னைக்கு உங்க வாழ்க்கை கூட நீங்க எவ்வளவோ சம்பாதிச்சோம், ஒன்னும் கையில நிக்காம எல்லா பணங்களும் வட்டிக்கும், எல்லா பணங்களும் தன் குடும்பத்துக்கும் செலவாகுதேன்னு சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். அல்லது பிசினஸ் தொடங்கி அது லாஸ் ஆகி ஒன்றும் இதுவரைக்கும் வாய்க்காமல் நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். இந்த காலை வேளையில் பேதுருவுக்கு அற்புதத்தை செய்தவர் இன்றும் உயிரோடு தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு பேதுரு அவர் கீழ்ப்படிந்தார். ஆண்டவருடைய வார்த்தையின்படியே ஆழத்திலே வலையை போட்ட பொழுது வலைகள் கிழியத்தக்கதாக மீன்களை பிடித்தார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். இதை நம்ம எப்படி வேணாலும் தியானிக்கலாம். பேதுரு ஒரு மீனவர் தானே. பேதுருவுக்கு தெரியாதா கடல்ல எந்த இடத்துல மீன் இருக்கும், எந்த ஆழத்துல போட்டா மீன் இருக்குன்னு ஒரு மீனவனுக்கு நிச்சயமாய் தெரியும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு பேதுருக்கு கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிந்து வலைகளை போட்ட பொழுது வலைகள் கிழியத்தக்க வேதம் சொல்லுகிறது பாருங்க. ஒரே பிரமிப்பு. யாருக்கு? பேதுருவுக்கு. ஒரு மீனவனுக்கு பிரமிப்பு உண்டாகுது அந்த இடத்துல. இது எப்படி நடந்தது? இது அவருடைய வார்த்தையினால் நடந்தது என்று சொல்லி பேதுரு அறிந்து பிரமித்தாராம் பாருங்க. பாவி ஆண்டவரே என்று சொல்லி அவர் சொல்றாரா. சிஸ்டர், பிரதர், இந்த காலை வேளையில உங்களுக்கு அற்புதம் நடக்கணும், உங்க குடும்பத்துல ஒரு அற்புதம் நடக்கணும்னா நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாருங்க. நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். எத்தனை வருஷம் மீன் பிடிச்சிருப்பாரு, எத்தனை கடல் ஆழத்தை, எத்தனை கடல் அலைகளை பார்த்திருப்பாரு. ஆண்டவருடைய ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆழத்திலே வலைகளை போட்ட பொழுது வலைகள் கிழியத்தக்கதாய் மீன்களை பிடித்தாரா. 2 படகு நிரம்பத்தக்கதாய் மீன்களை பிடித்தாராம் பேதுரு. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஒரு வார்த்தைக்கு. சிஸ்டர், பிரதர், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. நிச்சயமா இந்த 2025 முடிவுக்குள்ளாக உங்கள் குடும்பம் அற்புதங்களை காணும். எப்படி நான் கீழ்ப்படுகிறது? எப்படி பிரதர் கீழ்ப்படுகிறது? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை எடுத்து வாசிங்க. அந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட பேசும். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, உங்க வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன்ப்பா. என் குடும்பம் தரித்திரமா இருக்குப்பா. நாங்க எவ்வளவு பணம் சம்பாதிச்சோம், எல்லாம் வீணா போகுதா ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பான்னு கேளுங்க. உங்க வார்த்தைக்கு நாங்க கீழ்ப்படுகிறோம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. பேதுரு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார். பேதுரு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வலையை போட்டாரு. வலைகள் கிழியத்தக்க மீன்களை பிடித்தார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்கம்மா, கீழ்ப்படிங்க பிரதர், கீழ்ப்படிங்க சிஸ்டர். நிச்சயமாய் ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும். வசனம் சொல்லுது, திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட முடியாது. திறந்த வாசலை ஆண்டவர் உங்க குடும்பத்துக்கு முன்னாடி தான் வச்சிருக்கிறார் சிஸ்டர், பிரதர். அதை ஒருவனும் பூட்ட முடியாது. பேதுருவை ஆசீர்வதித்தவர் இன்றும் உயிரோடு கூட இருக்கிறார். உங்களையும் பிளஸ் பண்ணி நடத்துவார். ஆமென்.